நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே ஒரு சின்னதாக மூக்குத்தி அவரை செடி இருக்குது. இந்த செடி வந்து தானாக முளைச்ச விதையிலேருந்து நடவு செஞ்ச செடி இது. இந்த செடி எப்போ நடவு செஞ்சேன், இது வந்து எவ்வளோ சீக்கிரம் எப்படி காய் வந்திருக்கு அப்படின்றத பற்றி ஒரு சின்ன வீடியோ. நம்ம தோட்டத்தில் அந்த கடைசியில் ஏற்கனவே ஒரு மூக்குத்தி அவரை செடி நடவு செஞ்சுருந்தேன். அந்த மூக்குத்தி அவரை செடியில் கொஞ்சம் வீட்டுக்கு அறுவடை முடிச்சுட்டு நண்பர்கள் கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய விதைக்காக விட்டுருந்தேன். டிசம்பர் மாதம் தொடர்ந்து மழை பெஞ்சால ஒரு சில விதைகள் அப்படியே வெடித்து கீழே விழுந்திருந்தது. அப்படி வெடித்து விழுந்த விதைகள்லாம் கீழே இருந்த தொட்டியில் முளைச்சிருந்தது. இப்போ அந்த தொட்டியில் இருந்த சில செடிகளை காமிக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 செடி கிட்ட முளைச்சிருந்தது. பொதுவாக அந்த விதைகள் எடுத்ததுக்கப்புறம் உடனே விதைச்சோம்னா சரியாக அறுவடை வராதுன்றதுக்காக ஒரு 3 மாதம் கழிச்சா நம்ம விதைப்போம். அது மட்டும் இல்லாமல் இது சீசனில் தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆடிப்பட்டத்தெலாம் விதைச்சிருந்தோம். சரி, இந்த டிசம்பரில் வந்திருக்கக்கூடிய இந்த செடி வந்து நமக்கு மறுபடியும் வெயில் காலத்தில் அறுவடை கேட்க போகுது. இது எந்த அளவுக்கு வளரும்னு தெரியல. இருந்தாலும் இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் எடுத்து ஒரு தொட்டியில் நடவு செய்யலாமேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தொட்டியில் நடவு செஞ்சுருந்தேன். இதுக்கு பெரிய அளவில் பராமரிப்பு எதுவும் செய்யலை, சும்மா நம்ம தோட்டத்தில் ஒரு தொட்டியில் நடவு செஞ்சுருந்தேன். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நாளுக்குள்ளாரே நல்லா மறுபடியும் செடி வளர்ந்து அறுவடை கொடுக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த செடிக்கு பார்த்திங்கன்னா பந்தல் கூட அமைப்பு ஏற்படுத்தலை, சும்மா அப்படியே வளர்ந்து அதுவாக பாருங்கள் ஒரு கயிறு நேரத்தில் இருந்த அந்த கயிறில் ஏறி அதுவே வந்து ஒரு கூடாரம் மாதிரி மொத்தமாக இருக்குது செடி. ஒருவேளை இது நல்லா பந்தல் போட்டு பராமரிச்சிருந்தா இன்னும் நிறைய அறுவடை கொடுத்துருக்குமான்னு தெரியல. இப்போவும் இன்னும் நேரம் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு ஒரு பந்தல் அமைக்கலான்னு இருக்கேன். இதில் அறுவடை வரும்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் சூப்பராக பாருங்கள் காய் நல்லா பசுமையாக செழிப்பாக வந்திருக்கு. ஸோ தானாக வளர்ந்த இந்த செடியில் ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மூக்குத்தி அவரை அறுவடை கிடச்சிருக்கு. நல்லா பராமரித்து தான் இன்னும் கொஞ்சம் நல்லா அறுவடை கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ஒன்றும் கெட்டு போகலை. இந்த செடிக்கு புதுசாக பந்தல் அமைச்சு இன்னும் கொஞ்சம் இதெல்லாமே நல்லா பந்தலில் படர விட்டு கொஞ்சம் ஊட்டச்சத்து கொடுத்து பார்ப்போம், இன்னும் நல்லா அறுவடை கிடைக்குதான்னு பார்க்கலாம். இன்னும் நிறைய பிஞ்சுகள்லாம் உள்ளார இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜனவரி லாஸ்ட் ஆகிடுச்சு, இன்னும் பிப்ரவரி மார்ச்னு வெயில் காலம் வரப்போகுது. இந்த வெயில் காலத்தில் மூக்குத்தி அவரை காய்க்குமான்றதையும் நம்ம இந்த செடியை வச்சு செக் பண்ணிடலாம். ஒருவேளை நமக்கு வெயில் காலத்தையும் மூக்குத்தி அவரை காய்ச்சிருச்சுன்னா நம்ம இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இதையும் வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை பயிரிடலாம். ஏன்னா 2 மாதத்தில் கரெக்டாக அறுவடை வந்துடுது. அப்படின்னும் போது நம்ம 2 மாதத்துக்கு ஒவ்வொரு பேட்ச் நம்ம வச்சோம்னா நம்ம தொடர்ந்து நம்ம வீட்டில் மூக்குத்தி அவரை கிடச்சிட்ருக்கோம். நம்ம விதை போட்டு அது சரியாக முளைக்கலான்னு ரொம்ப கவலைப்படுவோம். ஆனால் இந்த மாதிரி தானாக முளைச்ச சில செடிகளில் நிறைய அறுவடை கிடைக்குது. நிறைய டைம் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம பாகற்காய் அந்த மாதிரி நல்ல ஒரு அறுவடை கொடுத்து, இந்த வருஷம் இந்த மாதிரி மூக்குத்தி அவரை ஓரளவுக்கு நல்லாவே அறுவடை வந்திருக்கு. இதை இன்னும் விரிவுபடுத்தி பார்ப்போம், பார்த்துட்டு அதில் இன்னும் எந்த அளவுக்கு அறுவடை கிடைக்குன்றதையும் முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் தோட்டத்துலேயும் இந்த ஆடிப்பட்டத்தை சீசன் முடிஞ்சு நீங்கள் தைப்பட்டத்துக்கு செடிகள் தயார் பண்ணும்போது இந்த மாதிரி விதைகள் ஏதாவது விழுந்து முளைச்சிருந்ததுன்னா அந்த செடியை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து ஏதாவது ஒரு தொட்டியில் நடவு செஞ்சு நல்லா பராமரிச்சுவாங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு அறுவடை கிடைக்கும். சரி, அறுவடை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே போனால் எப்படி, இதுக்கு ஒரு சின்னதாக பந்தல் அமைச்சிடலான்னு சொல்லிட்டு உடனடியாக ரெடிமேட் பந்தல் இருந்தது இல்லைங்களா, அதை எடுத்து கட்டி விட்டுருக்கேன். கொடியெல்லாம் மொத்தமாக ஒரே இடத்துல புதர் மாதிரி மண்டி கிடக்குது. இதை இப்போ பிரித்து ஒரு சின்னதாக பந்தல் அமைச்சு அந்த பந்தலில் படர விட்டுருக்கேன். ஸோ பந்தல் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் ஓரளவுக்கு பூக்கள் காய்கள்லாம் கொஞ்சம் குறைவாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு பந்தல் அமைச்சு கொடுத்தா இன்னும் நல்லா காய் வரும் அப்படின்னு நினச்சேன். அதனால் இதுக்கு நம்மக்கிட்ட இருந்த இந்த 10க்கு 5 நீள அகலம் உள்ள ரெடிமேட் நெட்டை வச்சு ஒரு பந்தல் அமைச்சிருக்கேன். பார்க்கலாம் இது இன்னும் வரக்கூடிய வெயில் காலத்தில் எந்த அளவுக்கு வளருது, எந்த அளவுக்கு நல்லா அறுவடை கொடுக்குதுன்றதை அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்டேட் பண்ணுறேன். உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சீசன் முடித்து அடுத்த சீசன் மண்கலவை தயார் பண்ணும்போது அதில் சில விதைகள் விழுந்து முளைச்சிருந்ததுன்னா இது மாதிரி எடுத்து நடவு செஞ்சு பாருங்கள். சில சமயம் நம்ம தேர்வு செஞ்சு நடவு செய்கிற விதைகளை விட இந்த மாதிரி தானாக முளைக்கிற விதைகள் நல்ல அறுவடை கொடுத்துரும். மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.